நாட்டிலேயே பரவலான சாலை வசதிகளை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. இவ்வகை சாலை வசதிகளை மேலும் செம்மைப்படுத்திடும் நோக்கத்தில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 16,500 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2,130 கிலோமீட்டர் முக்கிய சாலைகள் 4 வழி மற்றும் 2 வழி சாலைகளாக அகலப்படுத்தப்பட்டுள்ளன. 5,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஊராட்சி ஒன்றிய சாலைகள் பிற மாவட்ட சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலை 2,100 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் டான்ஷா மூலம் அமைக்கப்படும். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கவும் பல தொழில் வழித்தடங்களை உருவாக்கிட அரசு முனைந்துள்ளது. இந்த முன்னெடுப்பின் முதற்கட்டமாக ஒரகடம் செய்யார் தொழில் வளத்தடம் உருவாக்கப்படும். இதனால் செய்யார் தொழில் பூங்காவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்த வழிவகை ஏற்படும். இதற்காக 250 கோடி ரூபாய் மதிப்பில் முதல்கட்ட பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிதாக செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடியிலிருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக கடற்கரை சாலை உள்ள மாமல்லபுரம் வரை புதிய 4 வழி சாலை சுமார் 28 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைத்திட சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். நகராட்சிகள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முக்கிய நகரங்களுக்கு புறவழி சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை மற்றும் 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை உள்ளிட்ட 14 புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மொத்தம் 1,713 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தொடங்கும். மேலும் 48 கிலோமீட்டர் நீள மதுரை வெளிவட்ட சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். பசுமையான தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைந்திட நெடுஞ்சாலைகளை பசுமையாக்கும் ஒரு பகுதியாக தமிழ் நிலப்பரப்பை சார்ந்த வேம்பு, புங்கை, நாவல், புளியமரம் போன்ற இனவகைகளில் 10 லட்சம் மரங்கள் நடப்பட்டு புவிசார் குறியிடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும். அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை குறைப்பதன் மூலம் விபத்துகள் இல்லாத மாநிலம் என்ற தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் விதமாக 200 கோடி ரூபாய் மதிப்பில் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளான குறுகிய வளைவுகள் மற்றும் சாலை சந்திப்புகள் மேம்படுத்தப்படும். பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வசதிக்காக மாநில நெடுஞ்சாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட 10 இடங்களில் சிற்றுண்டி சாலைகள், தங்கும் விடுதிகள், ஓய்வறை, மின்வாகனங்களுக்கான மின்சக்தி வழங்கிடும் வசதிகள், முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சாலையோர வசதி மையங்கள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.